ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நம்புறேன். நானுமே நல்லா இருக்கிறேன். எனக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுக்க மறந்துடாதீங்க, ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் 8:30 AM என்னோடய வேலைகள், நான் வீட்டில் என்னெல்லாம் பண்ணுறேன், அதாவது குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டதுக்கப்புறமா என்னோடய வேலைகளை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். கச்சா முச்சான்னு ஒரு பொருள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது. எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நோட்டெல்லாம் பார்த்திங்களா எங்கே வந்து போட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து கரெக்டாக கொண்டு வரதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 12 மணி ஆயிருங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு எனர்ஜி ஏற்றணும் அப்படின்றதுனால நான் வந்து சாப்பிட போகிறேன், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் அப்படியே போட்டுட்டு நான் ஒதுங்க வைக்க மாட்டேங்க. ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு துணியை முக்கி வச்சுருவேன். ஏன்னா அது வந்து நல்லா ஊறும் இல்லைங்களா, துணி அது சோப் போடுறதுக்கு. அதனால் துணியை ஃபஸ்ட்டு முக்கி வச்சிட்டோம் அப்படின்னா மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு கரெக்டாக துணி வந்து சீக்கிரமாக சோப்பு போட்டுடலாம். தண்ணியை ஊற வச்சு துணியெல்லாம் ஊற வச்சு துவைச்சோம் அப்படின்னா. ஸோ அதுக்கு முன்னாடி துணியை முக்கி வச்சுட்டு நான் போயிட்டு, எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதுனால இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா ஆப்பம் தான் செய்ய போகிறேன். ஸோ யாருக்கெல்லாம் ஆப்பம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த படத்தை எடுத்தவங்க எந்த இடத்துலயுமே அதை மென்ஷன் பண்ணல. சரி, விக்கிபீடியாலாம் மென்ஷன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, எப்படி படத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க? ஸோ கிச்சனில் வேலை பார்க்கையில பார்த்தீங்கன்னா என்னத்தையாவது ஒரு வீடியோ, ஒரு காமெடி இல்லைனா ஸ்டோரி, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி இருக்கும். அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது காமெடி வீடியோ ஏதாவது அப்படியே கேட்டுட்டு அப்படியே வேலை பார்க்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்படியே தான் நான் வந்து ஆப்போ சுட்டுட்ருந்தேன். ஸோ டக்குன்னு நம்ம வந்து சுட்டு எடுத்துகிட்டு, ஏன்னா அடுத்தடுத்து வேலை பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ யாருக்கெல்லாம் காலையில் 2 டைப்பாக வந்து நம்ம வேலை பார்த்துக்கலாங்க. ஒன்று சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் பார்க்குறது, இல்லை அப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்றது. இதில் நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து அப்பப்போ மாற்றிக்கிடுவேன். எனக்கு எப்படி சிச்சுவேஷன் இருக்கோ அந்த மாதிரி. எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்ப பார்த்துக்கிட்டு நம்ம வேலை பார்க்குறது வந்து ரொம்ப அவசியம், ஓகேங்களா? ஸோ ரொம்ப உடம்ப வருத்திக்கிட்டுலாம் எப்போதுமே வேலை பார்க்கக்கூடாது. அது நமக்குமே ரொம்ப டயர்டாக உண்டாக்கிரும். நம்ம அவசர அவசரமாக எல்லா வேலையும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒன்று நம்ம ரொம்ப டயர்டாயிருவோம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம இதுக்கு அடுத்து ஏதாவது வேலை செய்யணும்னு நினைக்கும்போது அது வந்து நமக்கு வந்து கை கொடுக்காது, ஓகேங்களா? நமக்கு இதுக்கடுத்தும் நிறைய வேலை இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 11:45க்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ இதுக்கடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கான நேரம் இனி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு 12லேருந்து 2:45 வரைக்குமே பார்த்திங்கன்னா எனக்கான நேரம். ஸோ நான் அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ நான் ஏதாவது புது விஷயம் கற்றுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக அதை யூடியூப்பில் சர்ச் பண்ணுவேன். ஸோ ஏதாவது ஒன்று கற்றுக்கலாம் அப்படின்னு. இல்லை அப்படின்னா இருக்கிறத நம்மக்கிட்ட வேறு எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கான வீடியோ ரெஃபரன்ஸ் வந்து நான் கண்டிப்பாக தேடுவேன். ஸோ இதுதான் என்னோடய வேலைகள் அப்படியே போய்கிட்டுருக்கும். ஸோ வீட்டில் எப்போதுமே பார்த்திங்கன்னா நைட்டி கண்டிப்பாக போடவே மாட்டேன். ஸோ ஏதாவது ஒரு லாங் குர்த்தி அண்டு வந்து பலாசோ பேண்ட் இந்த மாதிரி தான் நான் போட்டுட்ருப்பேன். ஸோ எப்போதுமே வீட்டில் இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? நைட்டி ஒன்று எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஹேண்ட்மேட் ஜுவல்லரிலாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதுனால ஸோ குந்தன் ஸ்டோன் வச்சு வந்து ரிங் கேட்டிருந்தாங்க. ஸோ அதைத்தான் வந்து பண்ணி வச்சிட்ருந்தேன். ஓகே, அதை எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதையுமே எடுத்து அவங்களுக்கு ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பியாச்சு. ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செயின் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா ப்ரேஸ்லெட்டு ஏதாவது ஒன்று எடுத்து பார்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அதெல்லாம் வச்சிட்ருப்பேன். அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து என்னெல்லாம் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து என்னத்தையாவது பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நமக்கு வந்து டே பை டே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே புது நாள் தான். புதுசாக என்னத்தையாவது லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறையா எல்லாமே கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே புது புது டிசைன் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த சீக்வன்ஸு கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறமா சரி நம்ம எதாவது பண்ணலாம், சர்தூசி வச்சு கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு சும்மா அந்த மாதிரி பண்ணேன். இது வந்து பாப்பாவுக்கு வந்து கிளிப்பு குத்தி விடலாம், நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து அன்றைக்கி பண்ணி காய வச்சுட்ருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாமே அப்படி அப்படியே கலைச்சி வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாமே சீர்படுத்தி நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு 2:45 வரதாங்க டைம் இருக்கும். அதுக்கடுத்து குழந்தைங்க வந்துடுவாங்க, அவங்கள பார்க்கணும். ஸோ நமக்கு பிடிச்ச ஒர்க் வந்து என்னமோ நம்மளால் வீட்டில் பண்ணிகிட்ருக்கோமோ அதை நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ நமக்கு ஒரு வருமானம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக எனக்கு இதிலலாம் நிறைய வருமானம் வரும் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏதோ அப்பப்போ போகும்.
அந்த மாதிரி தான். சரி எதுக்கோ ஒன்று நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோம்ல அப்படின்னு ஒரு மன திருப்தி ஆகிக்கிடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்துடுவாங்க. ஸோ அவங்க வந்ததுமே லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே சிங்கில் எடுத்து போட்டுட்டு ஸோ ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து கொடுப்பேன் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக. அப்புறமா அன்றைக்கி என்ன இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரூட்ஸ் தான் இருந்தது. சரி அதை கட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அதை கொடுத்தாச்சு. இல்லைனா ஏதாவது கொழுக்கட்டையோ ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுருவேன் அவங்க வரதுக்குள்ளே. சரி நம்மளால் முடிஞ்சது அப்படி சொல்லிட்டு அதை பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஒரு பக்கம் பாத்திரம் கழுவிக்கிட்டே பார்த்திங்கன்னா பால் வந்து அடுப்பில் வச்சுருவேன். ஸோ சைமல்டேனியஸாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 வேலை ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ தான் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அவங்கள ஹோம்ஒர்க்லாம் எழுத வைக்கணும். ஸோ அதுவே நிறைய 2 மணி நேரத்துக்கிட்ட அதிலே போயிடும் அப்படின்றதுனால அன்றைக்கி நான் வந்து சரி பாதாம் பவுடர் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி பாதாம் பால் ஆற்றி கொடுக்கலாம் அப்பப்போ அப்படின்ட்டு. ஏன்னா ஒரே மாதிரி வந்து குடித்தா போர் அடிச்சிடும் அப்படின்ட்டு அப்பப்போ பாதாம் பவுட்ரு. ஸோ இது வந்து டெய்லி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஒவ்வொரு நாள் வந்து குழந்தைங்களுக்கு என்ன ஒரு கூழ் காய்ச்சி வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ லீவ் நாளில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்கள வந்து ஏதாவது ஒரு வேலை வந்து செய்ய சொல்லணும். அது வந்து அவங்களுக்கும் நல்லது, நமக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லைங்களா. சின்ன சின்ன வேலைகள் வந்து கண்டிப்பாக அவங்கள செய்ய வைக்கணும். அன்றைக்கி அப்படி தான் சரி அவங்களோட ஷூவை வந்து நல்லா கழுவ சொல்லிட்டேன். 2ம் நல்லா அழுக்காக இருந்தது அப்படின்றதுனால நீங்களே கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் 2 பேருமே பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ லீவு தானே அவங்களும் சும்மா எப்போ பார்த்தாலும் டிவியே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும். ரொம்ப டென்ஷன் ஆகும் வீட்டுக்குள்ளே டிவி ஓடிக்கிட்டே இருந்தாலே. அதனால் நல்லா இந்த வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு டிவி முன்னாடியே இருக்காதீங்க இந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பாப்பாவும் ஒரு ஷூவை கழுவி காய வச்சுருந்தா. சரி அதை நல்லா பரவாயில்ல நல்லா பளபளன்னு தான் இருந்துச்சு. ஓகே அப்படின்ட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு ஈவினிங்காக பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு ஏதாவது ஒன்று பண்ணுவேன். அன்றைக்கி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இட்லிக்கு மாவு அரைக்கலே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே உளுந்து கொஞ்சம் நானே போட்டிருந்தேன். சரி உளுந்த வடை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு உளுந்த வடை தான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். மொத்தமே ஒரு 6 வடை கிட்ட தான் வந்திருந்துச்சு. சரி போதும் எங்களுக்கு அது போதும் அப்படின்ட்டு எண்ணெய் காய வச்சு டப்பு டப்புன்னு அதையுமே போட்டு எடுத்தாச்சு. ஸோ எனக்கு அந்த ப்ராப்பராக பார்த்திங்கன்னா அந்த உளுந்த வடை ஓட்டை போட்டுரு அப்படிலாம் நமக்கு வரவே வராது. அது என்ன ட்ரை பண்ணாலும் அது எனக்கு வரமாட்டேக்கு. அது ஏன் தான் தெரியவே மாட்டேக்கு. சரி பரவாயில்ல போ நம்ம தானே சாப்பிட்றோம் அப்படின்ட்டு சும்மா டப்பு டப்புன்னு போட்டு எடுத்தாச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக்குமே நான் பண்ணிட்டேன். அதுவுமே எனக்கு பர்ஃபெக்டாக வரல. நான் என்னன்னா இதில் கொஞ்சம் அரிசி மாவு சேர்ப்பாங்க இல்லைங்களா, அதை நான் சேர்க்கவும் மறந்துட்டேன். ஸோ கொஞ்சம் எண்ணெய் குடித்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிட்டு. சரி நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டாச்சு. நம்ம வந்து அதுக்கடுத்து நைட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு என்ன டிஷ் வேணும்னு கேட்டால் அவங்க பாட்டுக்கு என்னத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம வெங்காயம் போட்டு அம்மா தோசை சுட போகிறேன். சாப்பிடுவீங்களா? எங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் போதும். எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி போதும். தண்ணி மட்டும் தான் இப்போ எங்களுக்கு டின்னர். நான் ஒன்று கேட்க அவங்க ஒன்று சொல்ல அப்படியே போய்கிட்டு இருக்கோம். சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, டேக் கேர்.